எல்லாம் போகுதே உலக மாய்கையிலே. ஓ தேவ கோபம் வருமுன் உன் மீட்பரண்டை வாராயோ. ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருந்தார்கள். வேதாகமம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை தேவன் தம் சொந்த பிள்ளைகளாக எண்ணினார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாகும்படி, அவருடைய சொந்த ஜனமாகும்படி அதிகாரம் கிடைக்கிறது. புற ஜாதியார்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அநேக வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். அங்க 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் வரப்பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை தவிர உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மனுஷ ஜாதியையும், என்னையும் உங்களையும், நம் எல்லோருக்கும் நம்பிக்கையான ஒரு வெளிச்சமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுயமாக தேவனுடைய குமாரனாகிய அவர் தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இந்த உலகத்தில் வந்தார். பிதா அவரை குறித்து சொல்கிறார், இவர் என்னுடைய தாசன், நான் அவரை தெரிந்து கொண்டேன், நான் அவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். புறஜாதியார்களாகிய நாம் அனைவரும், நாம் எல்லோருக்காக ஒரு நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். நம்மளுடைய நம்பிக்கையின் ஊற்றாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறினார். தேவனுக்கு சமீபமாய் நாம் போக முடியும் என்கிற நம்பிக்கை. இப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை அறிந்து கொள்வதிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக.